இது வெனஸ்டே ஈவினிங் புது மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சோம். ஏற்கனவே மேரேஜ் ரிசப்ஷன் விலாக்லாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்கள் வீட்டில் வந்து விருந்து வச்சோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால மட்டன் கிடைக்கல, ஸோ சிக்கன் தான் போட்டேன். சிக்கன் அண்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் முட்டை, தால்சா இதெல்லாம் வச்சு விருந்து வச்சோம். எல்லாமே வந்து நல்லா வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து செடி வாங்கலாம் அப்படின்றதுக்காக நர்சரி போயிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரோஸ் வந்து ஃபுல்லாக ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க, ஒரே கலரில். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த செவ்வந்தி செடி ஒயிட்டில் வாங்கணும்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு செவ்வந்தியும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 ரோஜா செடியும் வாங்கிக்கிட்டேன். செடி வைக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே ஆசை. ஆனால் என்னால் ஸ்டடியாக வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா நான் அம்மா ஊருக்கு அப்புறம் போயிட்டு போயிட்டு வர்றதுனால என்னால் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஹஸ்பண்டும் வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, வேண்டாம் உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு 2 செடி வாங்கியிருக்கேன். தரையில் வைக்கிறப்போ வந்து அது தண்ணி நம்ம ஒரு நாள் விட்டு ஊற்றினா கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் தொட்டியில் வைக்கிற செடிக்கு கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே தண்ணி ஊற்றியே ஆகணும். ஒரு நாள் விட்டாலும் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும். ஸோ வந்து தொட்டியில் வைக்கிற செடி வந்து நான் பயந்து பயந்து தான் வைப்பேன். நான் இப்போ ஆல்ரெடி 2 தொட்டி வச்சுருக்கேன், இன்னும் 2 தொட்டிக்கு செடி வாங்குகிறேன். இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸு. இது உள்ளே போனோன்னே எனக்கு ஏதோ ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. போய் நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த இன்டோர் பிளான்ஸ் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் செடி பார்க்குறதுக்காக வெளியில் வந்தாச்சு. சிஸ்டர்லாம் வந்து ஹார்ட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் செடியை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுனால அவளை வச்சு தான் வந்து செடி வாங்கினது. பக்காவாக 2-3 செடி வந்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த சாண்டல் ரோஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, பயங்கரமாக பூ பூத்துச்சு. ஒரே ஒரு வாட்டி வெட்டி விட்டேன், அதுக்கப்புறம் ஏனோ தெரியல வளரவே இல்லை, கரிஞ்சு போச்சு. இந்த ரோஸும் வாங்கிக்கிட்டேன்.